தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வணக்கம் சிவ சொந்தங்களே. சகல தோஷங்களையும் போக்கும் சங்காபிஷேகம் வழிபாடு பற்றிய சிறப்புகளை காண்போம். சிவ வழிபாடுகள் நிறையவே இருக்கின்றன. தென்னாடுடைய சிவனை போற்றி கொண்டாட மாத சிவராத்திரி முதல் மகா சிவராத்திரி வரை எத்தனையோ விழாக்களும் வைபவங்களும் இருக்கின்றன. இவற்றில் கார்த்திகை சோமவாரம் மிக மிக அற்புதமான நாள் என்கிறார்கள் சிவாச்சாரியார்கள். சோமவாரம் என்றால் திங்கட்கிழமை. திங்கள் என்பது சந்திரனை குறிக்கும். அந்த சந்திரனையே பிறையென சிரசில் அணிந்திருப்பவர் ஈசன். சந்திரனை மனோகாரகன் என்று சொல்வார்கள். அதாவது நம் மனது சோகமாக இருப்பதற்கும் உத்வேகத்துடன் திகழ்வதற்கும் சந்திரனே காரணம். சந்திரபலமே வெகு முக்கியம். ஆக சந்திரபலம் கிடைக்க வேண்டுமெனில் கார்த்திகை மாத சோமவாரத்தில் வழிபாடுகள் செய்வது மிக மிக சிறப்பு. ஷயர ரோகத்தில் துன்புற்று அழியும்படியான சாபத்துக்கு ஆளானான் சந்திரன். சாபத்தில் இருந்து விமோச்சனம் பெறுவது எப்படி என தவித்தவனுக்கு கிடைத்ததுதான் இந்த வழிபாடு. கடும் தவம் இருந்து கார்த்திகையின் சோமவார நன்னாளில் விரதம் மேற்கொண்டு சிவ பூஜை செய்தான். அதில் மகிழ்ந்து குளிர்ந்த சிவபெருமான் சாபத்தில் இருந்து விமோச்சனம் தந்தருளினார். அது மட்டுமின்றி சந்திரக்கலையில் ஒன்றை பிறையாக்கி தன் தலையில் கங்கைக்கு நிகராக சூடி சந்திரனுக்கு பெருமை சேர்த்து அருளினார். இதனால்தான் சிவபெருமானுக்கு சந்திரசேகரர் எனும் திருநாமமே அமைந்ததாக சொல்கிறது சிவபுராணம். சந்திரனுக்கு மொத்தம் 27 மனைவிகள். அந்த 27 மனைவியரும் வேறு யாரும் அல்ல, 27 நட்சத்திரங்கள் தான். எனவே 27 நட்சத்திரக்காரர்களும் கார்த்திகை சோமவார விரதம் அனுஷ்டித்து சிவ வழிபாட்டில் ஈடுபடுவது பலனையும் பலத்தையும் தந்தருளும். அதேபோல் சந்திரனுக்கு 27 மனைவியரில் ரோகிணியைத்தான் ரொம்பவே பிடிக்கும். அவள் மீதுதான் அளப்பரிய அன்பு கொண்டிருந்தான் சந்திரன். சாபத்தால் கலங்கி துடித்த போது சாபம் தீர சிவ வழிபாடு செய்த போது சந்திரனுடன் அவனின் அன்பு மனைவி ரோகிணியும் சிரத்தையுடன் வழிபாட்டில் ஈடுபட்டாள். எனவே ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை சோமவார நன்னாளில் சிவாலயம் சென்று வில்வார்ச்சனை செய்து மனதார வேண்டிக் கொண்டால் மங்கள காரியங்கள் தடைப்பட்டதெல்லாம் தவிடு பொடியாகி விரைவில் நடந்தேறும். இல்லத்தில் உள்ள தரித்திரம் விலகிவிடும். கணவனுக்காக மனைவி பூஜை செய்தாள் அல்லவா? எனவே இந்த நாட்களில் கணவனுக்காக பெண்கள் அவசியம் பூஜித்து விரதம் மேற்கொண்டால் எல்லா நோய்களில் இருந்தும் கணவரை காத்தருள்வார் சிவபெருமான். நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியத்துடன் இனிதே வாழச் செய்வார் ஈசன். கார்த்திகை சோமவாரத்தில், அதாவது கார்த்திகையின் முதல் திங்கட்கிழமை முதல் இறுதி திங்கட்கிழமை வரை சிவாலயங்களில் சங்காபிஷேகம் நடைபெறும். 108 அல்லது 1008 சங்குகளில் கொண்டு அந்த சங்குகளில் நீரை நிரப்பி யாகசாலைகளில் வைத்து யாகம் செய்வார்கள். பிறகு அந்த நீரை கொண்டு சிவலிங்க திருமேனிக்கு திருமுழுக்காட்டுகிற திருக்காட்சி நம்மை மெய்சிலிருக்க வைக்கும். இந்த அபிஷேகத்தை தரிசிப்பதும் வில்வமும் வெண்மை நிற மலர்களும் வழங்கி வேண்டுவதும் சகல பலன்களையும் வாரி வழங்கும். கார்த்திகை சோமவாரத்தை சிவாலயத்தில் சங்காபிஷேக தரணத்தையும் விட்டுவிடாதீர்கள். நீங்கள் எந்த நட்சத்திரக்காரராக இருந்தாலும் சங்காபிஷேகத்தை தரிசித்தால் சகல தோஷங்களையும் போக்கிவிடும். இனி ஒரே ஒரு தோஷம்தான், அது சந்தோஷம்தான். எப்போதும் சந்தோஷத்துடன் இனிதே வாழ்வீர்கள் என்பது உறுதி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சிவசொந்தங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. திருச்சிற்றம்பலம்.